எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய மக்களாய், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே. நம் மாபெரும் சிலாக்கியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபிரேயர் புத்தகத்திலே உம்முடைய சிந்தனைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு தெளிந்த சிந்தனையும் தருவீராக. எங்கள் எல்லா கவன சிதறல்களையும் நீக்கி எங்களுடைய முழு கவனத்தையும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் குவித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஊன்றி கவனித்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் கிரியை செய்யட்டுமா. இன்னும் அதிகமாய் எங்களை உம்மோடு நீர் சேர்த்துக் கொள்வீராக. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களுக்கு நீர் போதிக்கும்படிக்காய் நாங்கள் உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் நம் வேத ஆய்வின் 9வது பாடம். இந்த நிருபத்தில் ஆசிரியர் மொத்தம் 5 எச்சரிக்கைகளை இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு கூறுகிறார். ட்ரிஃப்ட், டவுட், டல்னஸ், டிஸ்பைஸ், டிஃபை, இவைகளே இந்த 5 எச்சரிக்கைகள். தமிழில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு வசதியாக இந்த 5 வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். இப்படித்தான் அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ட்ரிப்ட், அலைதல், முதல் எச்சரிக்கையை நாம் பார்த்தோம். வழுவுதல், நழுவுதல், அலைதல். டவுட், சந்தேகம், அவநம்பிக்கை, அசம்பந்தம், அலட்சியம், அடங்காமை. இந்த எபிரேயர் ஆசிரியர் யூத கிறிஸ்தவர்களுக்கு, எபிரேய விசுவாசிகளுக்கு இந்த 5 எச்சரிக்கைகளை அவர் முன்வைக்கிறார். முதல் எச்சரிக்கையை 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வழுவுதல், நழுவுதல், அலைதல். துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய படகு கயிறு அருந்து அப்படியே அலைகிறது, வழுவுகிறது. அல்லது நூலருந்த பட்டம் காற்றிலே அப்படி அலைகிறது. அதைத்தான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். நீங்கள் கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடிக்கு, அலையாதபடிக்கு, வழுவாதபடிக்கு என்று முதல் எச்சரிக்கையை பார்த்தோம். அவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தின் நிமித்தம் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவை விட்ட விசுவாசத்தை விட்டு யூத மதத்துக்கு அவர்கள் வழுவிக் கொண்டிருந்தார்கள். யூத மதத்துக்கு அவர்கள் நழுவினார்கள். பாவத்தின் ஓட்டத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பாவத்தின் இழுப்பில் இழுப்புண்டு போதலை இது குறிக்கிறது. அழிவிற்கு பின்வாங்கிறார்கள். இந்த முதல் எச்சரிப்பு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2வது எச்சரிக்கை. அவிசுவாசம், டவுட், அவநம்பிக்கை. இந்த அவிசுவாசத்தின் விளைவாக என்னென்ன நடக்கிறது? இருதய கடினம், கீழ்ப்படியாமை, கலகம், முறுமுறுப்பு என்று பல பக்க விளைவுகள் அதனால் ஏற்படுகின்றன. ஆனால் அதனுடைய மூலம், ஊற்று அவநம்பிக்கை. இந்த எச்சரிக்கை அடுத்த அதிகாரத்திலும் தொடர்கிறது. 2வது எச்சரிக்கையினுடைய சாராம்சத்தை சற்று விளக்குவதாயிருந்தால், தாங்கள் பெற்ற ரட்சிப்பை, அதற்கு காரணமாயிருந்த விசுவாசத்தை மகிழ்ச்சியோடு உற்சாகமாக பற்றி பிடிக்காமல் அந்த பிடியை தளர்த்துகிறார்கள். தேவனுடைய சத்தியத்துக்கு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எனவே ஆசிரியர் உங்கள் அவிசுவாசத்தையும் கடின இருதயத்தையும் தவிர்ப்பதற்கு நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இதற்காக ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், புத்திமதி சொல்லுங்கள் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். 5 எச்சரிக்கைகள். இந்த 5 எச்சரிக்கையில் முதல் எச்சரிக்கையை பார்த்து விட்டோம். 2வது எச்சரிக்கையை ஆசிரியர் இந்த பகுதியில் கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 19 வசனங்கள் இருக்கின்றன. போன வாரம் நாம்
6ஆம் வசனம் வரை பார்த்தோம். இந்த வாரம் இந்த பாடத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை போகிறது. 4வது அதிகாரத்திலும் அது வருகிறது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை இந்த வசனங்கள் சங்கீதம் 95 8லிருந்து 11 வரையிலான வசனங்களிலே மேற்கோள். சங்கீதம் 95 தான் ஆசிரியர் இந்த பகுதியிலே மேற்கோள் காட்டுகிறார். 7லிருந்து 11 வரை நாம் இப்போது வாசிப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். நல்லது. இந்த பகுதியை நான் 4 சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன். அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய 4 அம்சங்கள் என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கிறோம். 1, விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசிகள் தவிர்க்க வேண்டிய மிக மோசமான பாவம் என்ன? அது அவிசுவாசம். 2வது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசிகள் பின்பற்ற வேண்டிய ஆவிக்குரிய பயிற்சி என்ன? கூடுகை அல்லது கூடி வருதல். 3, விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசிகள் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டிய மாபெரும் சொத்து என்ன? ரட்சிப்பு. 4, விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க தங்களுக்கானதாக மாற்ற வேண்டிய கடந்த கால கதை என்ன? அது இஸ்ரவேலர்களின் வரலாறு. இந்த 3ஆம் அதிகாரத்தில் மீதமுள்ள பகுதிகளில் இந்த 4 குறிப்புகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கு முடிந்த அளவுக்கு நாம் முதல் குறிப்பை பார்ப்போம். மீதமுள்ள 3 குறிப்புகளையும் நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க விசுவாசிகள் தவிர்க்க வேண்டிய மிக மோசமான பாவம் என்ன? அது அவிசுவாசம். இந்த 7ஆம் வசனத்திலே ஆசிரியர் ஆதலால் அல்லது ஆகையால் என்று தொடங்குகிறார். அப்படியானால் முந்திய பகுதியை தொடர்பு படுத்தித்தான் பேசுகிறார். முதல் 6 வசனங்களிலே இந்த ஆசிரியர் மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒப்பிட்டு பேசி, ஆண்டவராய் இயேசு மோசேயை விட எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு முதன்மையானவர், எவ்வளவு போதுமானவர் என்று சுட்டி காட்டிவிட்டு இப்போது வருகிறார். முதல் 6 வசனங்களிலே மோசேயையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஒப்பிட்டு பேசினார். அவர் அப்போஸ்தலர் தான், ஆசாரியர் தான், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தவர் தான், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவர் நடுவர், மீடியேட்டர், அவர் பரிந்து பேசுகிறவர், இன்டர்செசர், அவர் படைத்தலைவன், ஆசிரியர், பழைய உடன்படிக்கையினுடைய முதல். இப்படியெல்லாம் மோசேயை சொல்லிவிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயை விட மேன்மையான அப்போஸ்தலர், மேன்மையான ஆசாரியர், மேன்மையான மத்தியஸ்தர், மேன்மையான நடுவர், மேன்மையான ரட்சிப்பின் அதிபதி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை, முதன்மையை, போதுமான தன்மையை விவரிக்கிறார். குறிப்பாக மோசே தேவனுடைய வீட்டிலே ஒரு பணியாள், ஆனால் இவர் தேவனுடைய வீட்டிலே குமாரன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை உயர்த்தி பேசுகிறார். பேசிவிட்டு ஆதலால் என்று இப்போது மோசே நடத்திய மக்களையும் இங்கு இருக்கக்கூடிய எபிரேய விசுவாசிகளை ஒப்பிட்டு பேசுகிறார். அங்கு மோசேயையும் இயேசுவை ஒப்பிட்டு பேசினார். இப்போது மோசே நடத்தி வந்த மக்களையும் இந்த எபிரேய விசுவாசிகளை ஒப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஆதலால் என்று. ஆதலால் என்று சொல்லி அவர் முதலாக குறிப்பிடக்கூடிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்று. இந்த விதைப்பவன் ஓமை நம் எல்லாருக்குமே தெரியும். விதைப்பவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியோரம் விழுந்தன, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தன, சில விதைகள் முட்புதரில் விழுந்தன, சில விதைகள் நல்ல விதத்தில் விழுந்தன. இந்த கற்பாறையில் விழுந்த விதையை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20, 21 இப்படி சொல்கிறது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆயிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். இடறல் அடைவான் என்றால் தடுக்கி விழுவான், தடுமாறுவான் என்று பொருள். இடறுதல். நடந்து போகின்ற பொழுது கொஞ்சம் உயர்ந்த ஒரு பகுதி இருக்கிறதால் கால் அவன் தடுக்கி விழுகிறான், தடுமாறுகிறான், இடறுகிறான். விதையை விதைத்தவுடனே, வசனத்தை விதைத்தவுடனே இந்த கற்பாறை அந்த வசனத்தை வாங்குகிறது. கற்பாறையில் விதை முளைக்கிறது. ஆனால் விரைவில் அந்த விதை அல்லது செடி வாடி விடுகிறது. வசனத்தை கேட்டவுடன், விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தவுடன் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி கொஞ்ச காலம் மட்டும்தான் நிலைத்திருக்கிறது, நீடித்திருக்கிறது. காலப்போக்கில் அது வலுவிழக்கிறது. இதற்கு காரணம் வெயில் அல்ல. வழியோரம், கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம், இந்த 4 நிலங்களிலும் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒரே விதமான வெயில் தான் வீசுகிறது. ஒரே விதமான வெயில் தான் இந்த விதையின் மேல் படுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதம் அந்த வெயிலை வாங்கி நன்றாக வளர்கிறதே. எனவே காரணம் வெயில் அல்ல, காரணம் மண் ஆழமாக இல்லை, வேறு ஆழமாக இல்லை. எனவே கற்பாறை என்பது வேரற்றவன், நிலையற்றவன். இந்த ஆசிரியர் இந்த 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். சரி, இப்போது இன்னும் தொடர்கிறோம். நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு புதிய ஏற்பாட்டிலே யோவான் 15ஆம் அதிகாரத்தை போன்ற ஒரு பகுதியை வேறு எங்கும் பார்க்க முடியாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தால், நிலைத்திராவிட்டால் நிலைத்திருப்பீர்கள், நிலைத்திருக்கும்படி என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய அறிவுரை, அறிவுறுத்துதல், எச்சரிக்கை அதுதான். நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதல் பகுதி, விசுவாசத்தில் நிலைத்திருக்க தவிர்க்க வேண்டிய மோசமான பாவம் என்ன? அவிசுவாசம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிறார்கள். அந்த வரலாற்றை தான் இந்த ஆசிரியர் இவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். 12ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? வாசிப்போமா? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 7 முதல் 11 வசனங்களை வாசித்தோம். வாசித்துவிட்டு 12ஆம் வசனத்துக்கு வருகிறேன். நாம் மீண்டும் இப்பொழுது 7ஆம் வசனத்துக்கு வருவோம். முதல் காரியம், விசுவாசிகள் விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டுமானால் தவிர்க்க வேண்டிய மிக மிக மோசமான பாவம் அவிசுவாசம். இந்த ஆசிரியர் சொல்வது என்ன கவனிங்கள். 19ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் நுழையவில்லை, பிரவேசிக்கவில்லை என்று நம்முடைய தமிழ் காமத்தில் இருக்கும். நுழையவில்லை அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆரம்பம் மிக அற்புதமான ஆரம்பம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பல லட்சம் மக்கள். ஆனால் கானானுக்கு நுழைந்தவர்கள், 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் நுழைந்தவர்கள் 2 பேர் தான். காலேப், யோசுவா, இந்த 2 பேரை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட பல லட்சம் மக்கள் கானானுக்குள் நுழையவில்லை. நல்ல ஆரம்பம். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் விசுவாசிகளா, அவிசுவாசிகளா? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசினார்கள். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சியை புசித்தார்கள்.
சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். மேக தூணின் கீழும் அக்கினி தூணின் கீழும் நடந்தார்கள். கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். இவர்களெல்லாம் விசுவாசிகளாகத்தான் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் விசுவாசிகள் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற போது அவருடைய வார்த்தையினாலே வாழ்கிறவர்கள் விசுவாசிகள் இல்லையா? அற்புதமான ஆரம்பம். முடிவு மிக மோசமான முடிவு. நல்ல ஆரம்பம் இருக்கிறது என்பதனால் நல்ல முடிவு இருக்கும் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆசிரியர் இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடியதுதான். அங்கே இருக்கக்கூடியது இன்றைக்கு நமக்கு திருஷ்டாந்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இது குறித்து பேசுவார். நான் கடைசியாக அதை பேசிவிடுவோம். இந்த ஆசிரியர் இவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த தங்களுடைய முன்னோடிகளுடைய படத்தை காண்பிக்கிறார். அந்த படத்தில் இருந்து ஒரு மாபெரும் பாடத்தை இவரோடு கற்பிக்கிறார். பிரியமான பரிசுத்தவான்களே, ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் மோசமாக இருக்கலாம், ஆனால் எப்படி முடிக்கப் போகிறோம் என்பதுதான் காரியம். கவனிங்கள், அவர்கள் விசுவாசிகள் தான். இந்த பகுதியிலே 7ஆம் வசனத்திலே ஆசிரியர் இப்படி கூறுகிறார்: ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இந்த 4 வசனங்களும் எல்லா யூதர்களுக்கும் தெரியும். ஓய்வு நாளிலே ஜெபாலயங்களுக்கு போகின்ற பொழுது இந்த வசனங்களைத்தான் முதலாக கூறி ஆராதனைக்கு அழைப்பு விடுப்பார்களாம், வாருங்கள் என்று. எனவே எல்லாருக்கும் இந்த வசனங்கள் மிகவும் பரிச்சயமானவை. சங்கீதக்காரன் எழுதுகின்ற பொழுது இஸ்ரேல் எல்லாருமே கானாலில்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய புரிதலின்படி கானான் தான் இளைப்பாறுதல் என்றால் அவர்கள் ஏற்கனவே இளைப்பாறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த ஆசிரியர் சங்கீதம் 92 எழுதுகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகின்று. தங்களுடைய முன்னோர்களுடைய வனாந்தர பயணத்திலிருந்து கற்ற பாடங்களை தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அந்த சங்கீதக்காரர் நினைப்பூட்டுகிறார். அதே பகுதியை இப்போது இந்த எபிரேயர் ஆசிரியர் தம்முடைய காலத்தில் வாழ்ந்த இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். இன்று என்று சொல்கிறார். நிகழ்காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே என்ற அந்த சொற்றொடரை அங்கே அவர் சேர்க்கிறார். இன்று என்ற இந்த வார்த்தை 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் 4 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். டிஎல் மூடியை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அமெரிக்காவில் சிகாகோ என்ற இடத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் பொதுவாக தன்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக இப்படி முடிப்பாராம்: நான் சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் சிந்தித்து பாருங்கள், நாளைக்கு நல்ல ஒரு முடிவோடு திரும்பி வாருங்கள் என்று அவர் தன்னுடைய பிரசங்கத்தை முடிப்பாராம். ஒரு முறை தன்னுடைய பிரசங்கத்தை முடித்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அன்று இரவு சிகாகோவில் ஒரு மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்திலே சபையில் இருந்த பல பரிசுத்தவான்கள் இறந்து விட்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டிஎல் மோடி தம்முடைய பிரசங்கத்தை இப்படி முடிக்க மாட்டாராம்: நான் சொன்னவைகள் எல்லாம் வீட்டுக்கு போய் சிந்தித்து பார்த்து நாளைக்கு முடிவெடுங்கள் என்று. இன்றே முடிவெடுங்கள், இப்போதே முடிவெடுங்கள் என்று சொல்லுவாராம். ஆசிரியர் அதைத்தான் இங்கு சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். பரிசுத்த ஆவியானவர் என்று பேசுகிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்துவை சுதந்திரிப்பதற்கு ஆசிரியர் இன்று அவர்களுக்கு அழைப்பிடுகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இன்றுதான். மத்தேயு 6:34 நமக்கு தெரியும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, let us live today. இன்று வாழ்வோம். நேற்று நடந்தது, அதில் நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் என்று ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்தார். அவர் சொல்லுவார், நம்முடைய எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கலாம், ஆனால் நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற தேவன் நிச்சயமானவர். Our future is uncertain, but the God we believe is certain. நாளை தினமல்ல, இன்று. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் 2 கொரிந்தியர் 6:2
அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இன்று இப்பொழுது பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எருசலேமை பார்த்து இப்படி அவர் பரிதவிப்பார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இந்த நாளில் ஆகிலும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் இன்று பேசுகிறார், இப்பொழுது பேசுகிறார். தம் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். எபிரேயர் 1 நாம் பார்த்தது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய இறுதியான, உறுதியான, அறுதியான வார்த்தை. நம்முள் பேசுகிறார், நமக்குள்ளிருந்து பேசுகிறார், பிறர் மூலமாக பேசுகிறார், விசுவாசிகள் மூலமாகவும் பேசுவார், அவிசுவாசிகள் மூலமாகவும் பேசுகிறார், நிகழ்ச்சிகள் மூலமாக பேசுகிறார், சூழ்நிலை வழியாக பேசுகிறார், தம் படைப்பின் மூலமாக பேசுகிறார், தம் ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். இன்று பேசுகிறார், இப்பொழுதும் பேசுகிறார். திருவெளிப்பாட்டில் நாம் அடிக்கடி வாசிப்பதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் பேசியதெல்லாம் சொன்ன பிறகும் கடைசியாக இப்படி ஒரு சொற்றொடை பயன்படுத்துவார். காதுள்ளவன் கேட்க கடவன். இதன் பொருள் இன்றும் பேசுகிறார், இப்பொழுதும் பேசுகிறார். முதல் 2 அதிகாரங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சொற்றொடர்களை சகோதரர் மில்டன் பயன்படுத்தி உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். செவிகொடு, சிந்தி, செயல்படு, வாசி, சுவாசி, விசுவாசி. இன்றும் ஆவியானவர் பேசுகிறார். அதைதான் எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இன்று, இன்று, அன்று நடந்தது இன்று நமக்கு பொருந்தும். வாசித்த அந்த பகுதிகளிலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படி வாசித்தோம். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். கோபமூட்டுதல், சோதனை நாள் என்று. இந்த இரண்டுக்கும் ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ப்ரொவகேஷன் அண்ட் டெம்ப்டேஷன். மேரிபா, மாசா. உங்கள் முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே கோபமூட்டினார்கள், சோதித்தார்கள். கோபமூட்டினார்கள், சோதித்தார்கள். கோபப்படுத்துதல், சோதித்தல். இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் தான் ரெபிதீம் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். வந்த உடனே அங்கு அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையாகிறது. உடனே ஆரம்பித்து விட்டார்கள். யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மாசா என்றால் சோதித்தல் அல்லது பரீட்சை என்றும், மேரிபா என்றால் வாதாடுதல், வாதித்தல், வாக்குவாதம் என்றும் பொருள். எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து ஒரு 30 நாட்களிலே, சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எகிப்திலே இவர்கள் கண்ட அற்புதங்கள் எத்தனை! இவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையிலே கண்ட அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எத்தனை எத்தனை! புறப்பட்டு வந்து 30 நாட்களிலேயே ஆரம்பித்து விட்டார்கள். இவருடைய இருதயம் வேறு, நம்முடைய இருதயம் வேறு நினைத்து விட வேண்டாம். கடைசியாக அதை பார்ப்போம். அன்று ஆரம்பித்த இந்த கோபமூட்டுதலும், அவரை பரீட்சை பார்த்தலும், முறுமுறுப்பும் 40 வருடங்களும் நீடித்தது.
யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் எகிப்தை விட்டு வந்த புதிதில் ஆரம்பிக்கிறது. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் இது ஏறக்குறைய கானானுக்கு நுழையும் போது நடக்கக்கூடியது. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தை எப்படி வாசித்து பாருங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்றார். பயணத்தின் ஆரம்பத்திலே ஆரம்பித்த இந்த அவிசுவாசம், அவநம்பிக்கை பயணத்தின் முடிவு வரை அது தொடர்ந்தது. அதுல எந்த தொய்வில்லாமல் தொடர்ந்தது. அவிசுவாசம் அல்லது அவநம்பிக்கை 5 எச்சரிக்கைகளில் முதல் எச்சரிக்கை ட்ரிப்ட், அலைதல், வழுவுதல், நழுவுதல். இரண்டாவது அவநம்பிக்கை. நாமும் சிலர் மேல் அவநம்பிக்கை வைத்திருப்போம், அல்லது பலரும் நம்மேல் அவநம்பிக்கை வைத்திருப்பார்கள். இது இரு சாராருக்கும் பொருந்தும். இந்த இஸ்ரேலர்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை இழந்தார்கள். காரணம் என்னவாக இருக்கலாம்? எதிர்பார்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். பிறருடைய ஒரு செயலோ ஒரு சொல்லோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இழந்தால், அல்லது என் மேல் இன்னொருவன் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் இழந்தால், பின்பு அது ஒரு சங்கிலி தொடர் போல்தான். இருதயம் கடினமாகிவிடும், கீழ்ப்படியாமை வந்துவிடும், அவமதிப்பு வரும், முறுமுறுப்போம், ஒருவருக்கு விரோதமாக முறுமுறுப்போம், முணுமுணுப்போம், வாக்குவாதம் செய்வோம், ஒருவரை ஒருவர் பரீட்சை பார்ப்போம், சோதிப்போம், ஒருவருக்கு விரோதமாக கலகம் செய்வோம், புகார் செய்வோம், கோபம் ஊட்டுவோம். சரியாக சொல்வதா இருந்தால் உசுப்பேற்றுவோம், ப்ரோவோக் பண்ணி விடுவோம், எரிச்சல் படுத்துவோம், இரிட்டேட்டர்ல அதை விட அதிகமாக தாங்க முடியாது என்று. மோசே கானானுக்கு நுழையவில்லை என்று தெரியும், அது பின்பு பார்ப்போம். கடைசியாக மக்களை பார்த்து பேசும்போது சொல்வார், நான் அந்த தவறை செய்வதற்கு காரணம் நீங்கள் தான் என்னை ப்ரோவோக் பண்ணினீர்கள், நீங்கள் தான் என்னை உசுப்பேற்றி விட்டீர்கள். உங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் நான் பேசுவதற்கு பதிலாக அந்த கண்மலையை கற்பாரை அடித்ததற்கு காரணம் நீங்கள் தான் என்னை இதற்கு தள்ளி விட்டீர்கள், உசுப்பேற்றி விட்டீர்கள். எனவேதான் அந்த கற்பாரை 2வது முறை அடித்து என்று சொல்வார். தேவனாய கர்த்தர் மேல் இவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்தார்கள். இவருக்கு எங்கள் மேல் கவலை கிடையாது. முதலாவது ஆரம்பிப்பது அவநம்பிக்கை. அவநம்பிக்கையின் விளைவாக பின்பு தொடர்கிறது, இருதயம் கடினமாகிவிடும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய சித்தத்தை இவர்கள் பொருட்டாய் கருதவில்லை. இந்த இருதயம் எந்த அளவுக்கு கடினப்படுகிறதால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த சித்தங்கள், சொந்த ஆசைகள் நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சோதித்தல் என்றால் என்ன? வாதாடுதல் என்றால் என்ன? சரி, நீ சொல்லி இருக்கிறீர், நீ சொன்னபடி செய்யாவிட்டால் என்ன? சரி, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீர், இது செய்தால் என்ன? செய்தால் என்ன செய்வீர்? சோதிப்பது, வாதிடுவது. யூதாவுடைய நிருபத்தில் இப்படி வாசிக்கின்றோம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள், பின்பு அவர்கள் அழித்தார் என்று யூதா நிருபத்திலே வாசிக்கின்றோம். அவிசுவாசம் எவ்வளவு மோசமானது! அவநம்பிக்கை, நாம் பிறர் மேல் வைத்திருப்பதோ அல்லது பிறர் நம்ம மேல் வைத்திருப்பதோ, பொதுவாக சொல்ல அவநம்பிக்கை, இது எவ்வளவு மோசமானது என்பதற்கு நான் 5 காரணங்களை சொல்லுகிறேன். 5 தான் என்று இல்லை, இதற்கு மேலும் இருக்கலாம், குறைவா இருக்கலாம். 1, அவிசுவாசம் மிக மோசமான பாவம். அவநம்பிக்கை. இவன் நம்பத்தக்கவன் அல்ல, இவன் சார்ந்து கொள்ளத்தக்கவன் அல்ல, இவன் சாய்ந்து கொள்ளத்தக்கவன் அல்ல என்ற ஒரு எண்ணம், ஒரு வித்து ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டதென்றால் அது பல அசிங்கமான பாவங்களுக்கு வேறாக, மூலமாக, ஊற்றாக மாறிவிடும். அவநம்பிக்கை. 2வது அவிசுவாசம். இந்த அவநம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டதென்றால் அவனுடைய இருதயம் கடினமாகிவிடும். 3, அவிசுவாசம் தேவ மக்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, ஒரு அச்சுறுத்தல்.
அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10 இப்படி எழுதுவார், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த இஸ்ரேலுடைய வனாந்தர வரலாற்றை குறிப்பிட்டு விட்டு கடைசியாக அப்படி சொல்லுவார், இது எச்சரிக்கை, என் இருதயம் அப்படிப்பட்டது அல்ல என்பதல்ல. 4, அவிசுவாசம் பிற பாவங்களைப் போல நம்மை வஞ்சிக்கும். நான் இந்த அவிசுவாசத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த வஞ்சகத்தில் இருக்கிறேன் என்று தெரியாத அளவுக்கு அது நம்மை வஞ்சிக்கும். 5, விசுவாசம் பின்பு அதனுடைய விளைவாக கீழ்ப்படியாமை வரும், இருதய கடினம் வரும். இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாது. நான் 2 படங்களை போட்டிருக்கேன். பொதுவாக நான் படங்களை குறித்து ஒரு நாள் பேசியதில்லை. இடது பக்கமும் வலது பக்கமும் 2 படங்களை போட்டிருக்கேன், பாருங்கள். இடது பக்கத்திலே 4 தூண்களிலே ஒரு கண்ணாடி வீட்டை வைத்திருக்கிறேன். இந்த 4 தூண்களை நீ இப்படி சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். 1, அப்பழுக்கற்ற நம்பிக்கை, நிபந்தனையற்ற அன்பு, பரஸ்பர மரியாதை, நெருக்கமான உறவு. இந்த 4 தூண்களிலே ஒரு தூணில் ஒரு சிறிய கீறல், அதை உன்னிப்பாக கவனித்தால் தெரியும், ஒரு சிறிய கீறல் இருக்கிறது. இந்த கீறல் வந்து விட்டதென்றால் மற்ற தூண்கள் எல்லாம் இங்கே ஆடிவிடும். இந்த கீறலை நீங்கள் எவ்வளவுதான் கொத்தி சாந்து பூசி அதிலே வண்ணம் பூசி வைத்தாலும் இந்த கட்டடம் ஆட்டம் கண்டுவிடும். நம்பிக்கை என்பதிலே ஒரு சிறிய கீறல் வந்து விட்டதென்றால் மீது எல்லா தூண்களும் ஆடிவிடும். அதுபோல வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய செடி, ஒரு செடி வளர வேண்டும், அதற்கு மிக முக்கியமானது மண். அந்த மண் நல்ல மண்ணாக இருக்க வேண்டும். அங்கே முள்ளும் இப்படி பாறைகளும் இருந்தால் முதலா பார்த்தது போல இந்த செடி வளராது. இந்த செடியிலே வளர்ந்து அதிலே கனிகள் வராது. முதலாக இந்த நிலம், அங்கு இருக்கக்கூடிய இந்த முட்களையும் கற்களையும் பொறுக்கி சுத்தம் செய்ய வேண்டும். நிலம் சரியாக இருந்தால் செடி சரியாக இருக்கும். இந்த அவநம்பிக்கை என்பது அவ்வளவு மோசமானது. தேவன் எவ்வளவுதான் செய்த போதும் மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த மக்கள் தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அன்று ஆரம்பித்தது இருதயம் அவ்வளவு கடினப்பட்டது. முறுமுறுப்பு, கலகம், புகார் செய்வது, வாக்குவாதம் செய்வது. இது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் பொருந்தும். யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. நம்பிக்கையிலே ஒரு சிறு கோடு, சந்தேகம் என்ற ஒரு சிறிய கீறல் விழுந்து விட்டால் போதும், உறவுகள் தாறுமாறாகிவிடும். இந்த நிருபத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதீர்கள். இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய யூத மதத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். வந்த உபத்திரவம், பாடு, வெயில் ஏறுகிறது, வெயில் ஏறிய உடனே போகிறார்கள். இந்த ஆசிரியர் சொல்வதை கவனிங்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு யூத மதம் என்ற ஒன்றை தேவன் கொடுத்திருந்தா வைத்துக் கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருந்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம் என்ற ஒரு மதத்தை ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆசிரியருடைய பாரம், ஆதங்கம், நீங்கள் ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுகிறீர்கள். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனை கூட விட்டாலும் விடுவார்களை தவிர, கிறிஸ்துவை கூட விட்டாலும் விடுவார்களை தவிர தங்கள் ஸ்தாபனங்களை விட மாட்டார்கள். நான் பாப்டிஸ்ட், நான் பிரெஸ்பிட்டேரியன், நான் மெத்தடிஸ்ட், நான் பெண்டகோஸ்டல், நான் எவாஞ்சலிக்கல், நான் பிரதரன் என்று ஒருவேளை கிறிஸ்துவை விட்டாலும் விடுவார்களை தவிர, தேவனை விட்டாலும் விடுவார்களை தவிர தங்களுடைய ஸ்தாபனங்களை விடவே மாட்டார்கள். ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுகிறீர்கள். விலகுதல் என்றால் அவரை எதிர்க்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. அவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டும் என்ற பொருள் அல்ல. 2 பேர் கைகோர்த்து நடந்து போகிறார்கள். நடந்து போகும் பொழுது எங்கோ ஒரு கட்டத்திலே ஒருவர் நின்று விடுகிறார், இன்னொருவர் போய்கொண்டே இருக்கிறார்.
இருவர் கைகோர்த்து நடக்கும்போது இன்னொருவரோடு சேர்ந்து நான் நடக்கவில்லை என்றால் நான் அவரை விட்டு விட்டேன் என்று பொருள். அவ்வளவுதான். அவர் காலை பிடித்து இழுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் மேல் கல்லெடு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் அவரை குறித்து தூஷிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. ஜீவனுள்ள தேவனோடு இங்கு நடக்கிறீர்கள். அந்த தேவன் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் நடக்காமல் நின்று விட்டீர்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து 5000 பேர் கொடுத்து மீதி எடுத்த பிறகு அந்த நிகழ்ச்சி வரும். என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தன்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை குறித்து பேசுவார். உடனே சிலர், இவைகளெல்லாம் கடினமான போதனைகள், இவைகளெல்லாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீடரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவருடனே கூட நடக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ரோம போர் வீரர்களை வந்து கைது செய்து ஆலோசனை சங்கத்துக்கு இழுத்துச் செல்கின்ற பொழுது பேதுருவை குறித்து இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். பேதுருவிடத்தில் போய் இப்பொழுது கேட்போம், பேதுருவே, நீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீரா? ஆம், நிச்சயமாக பின்பற்றுகிறேன். என்ன, அவர் காஷ்மீர்ல போய் கொண்டிருக்கிறார், நான் கன்னியாகுமரியில் போய் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். எங்களுக்கு சற்று இடைவெளி இருக்கிறது. நான் அவரைத்தான் பின்பற்றுகிறேன். ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுதல், அவ்வளவுதான். அவருக்கு விரோதமாக கலகம் செய்ய வேண்டும், அவருக்கு விரோதமாக பொய் சொல்ல வேண்டும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினால் போதுமானது, அவ்வளவுதான். உறவு தேவ மக்களுக்கு ஜீவனுள்ள தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை விட, என்னுடைய அபிப்பிராயத்தை நான் ஒன்று சொல்கிறேன், தவறா இருக்கலாம், இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இன்று கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தேவனோடு உறவு இருக்கிறது என்பதற்கு நிரூபணமாக தங்கள் உறவுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதுவது கூட்டங்கள் தான். சம்பிரதாயங்களும் சடங்குகளும் இருக்கும் போதுதான் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனோடு உறவு இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்கள். எத்தனை மணி நேரம் அல்லது எவ்வளவு நேரம் இந்த கிறிஸ்துவோடு, இந்த தேவனோடு தங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே நேரம் செலவழித்து இந்த உறவை பேணுகிறார்கள், இந்த உறவை இன்பமாய் கருதுகிறார்கள் என்பது கேள்விக்குறி. சடங்குகள் நிறைந்த மதத்தைத்தான் ஜீவனுள்ள தேவனோடு நமக்கு உறவுக்கு காரணமாக, பாலமாக கருதுகிறோம். என்னுடைய அபிப்பிராயம், சடங்குகள் நிறைந்த மதத்தினுடைய சம்பிரதாயங்களையும் காரியங்களையும் குறைத்து கொண்டு ஜீவனுள்ள தேவனோடு நெருக்கமாக நடக்க வேண்டும். பாளையத்துக்கு வெளியே, திரைக்கு உள்ளே. ஆசிரியருடைய ஆதங்கம் அது. கடந்த கால தோல்வியை ஆசிரியர் இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு நினைப்பூட்டுகிறார். அங்கே சொல்லுகிறார், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 11 நாள் பயணம்தான். இவர்கள் கண்ட அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், வழிகாட்டுதல்கள், வழிநடத்துதல்கள் ஏராளம் ஏராளம். எவ்வளவுதான் இந்த தேவன் நடத்திய போதும் இவர்களுக்கு ஒரே அங்கலாய்ப்பு. தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா? தேவங்களை கைவிட்டு விட்டாரே? இன்னும் நம்முடைய கேள்விகள் அதுதான். தேவன் கூட இருக்கிறாரா? தேவன் நடத்துகிறாரா? அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார், போதிக்கிறார், கூட இருக்கிறார். இந்த எண்ணம் இருக்குமையானால் முறுமுறுப்பு, கேள்வி இவைகள் எழாது. அவநம்பிக்கை என்று ஒன்று வந்து விட்டதென்றால், சந்தேக கோடு விழுந்து விட்டதென்றால், ஒரு கீறல் வந்து விட்டதென்றால் ஆதாரங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இஸ்ரேல் மக்களை எப்படி தேவன் நடத்தினார் என்று நமக்கு தெரியும். நீங்க யோசித்து பாருங்க, உறவுகளே, 2 உறவிலே ஒருவர் மேல் ஒருவருக்கு சந்தேகம் அல்லது அவநம்பிக்கை வைந்து விட்டதென்றால் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் நம்பத்தக்கவன் தான், நான் சார்ந்து கொள்ளத்தக்கவன் தான், உங்கள் வாழ்விலே எனக்கு ஈடுபாடு உண்டு, அக்கறை உண்டு என்று நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவநம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனுக்கு அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு போதுமான ஆதாரங்களையோ நிரூபணங்களையோ ஒருபோதும் கொடுக்க முடியாது. அவன் இப்படி ஆதாரங்களையும் நிரூபணங்களையும் கேட்பது ஒரு சாக்கு போக்கு, அவ்வளவுதான். ஒரு பொய், இஸ் எ பிரிடெக்ஸ். இதை தாமதப்படுத்தும் ஒரு உத்தி, இதை டிலேயிங் டாக்டிக். முடியாது, நிரூபிக்க முடியாது. 99 தடவை நிரூபிக்கலாம், 100ஆவது தடவை தவறிவிடுமா? நீ நம்பத்தக்கவன் இல்லை பார்த்தாயா, உன்னை சார்ந்து கொள்ள முடியாது என்று நிரூபிக்க முடியாது.
இவர்கள் தேவனை பின்பற்றுகிறார்கள். எப்படி? காலநிலைகள் சாதகமாக இருந்தால் பின்பற்றுவோம். ஒரு மந்தையினுடைய மனப்பாங்கு. எல்லாரும் போகிறார்கள், நானும் போகிறேன். இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுது எகிப்தியர்கள் வந்தார்கள், உண்மைதான். அவர்கள் விசுவாசிகளா அவிசுவாசிகளா பல காரணங்களுக்காக இருக்கலாம், தெரியாது. ஒருவேளை 430 வருடங்கள் அங்கு அடிமையாக இருந்த பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு வாய்ப்பு, விடுதலை ஆவதற்கு மோசே ஒரு நல்ல தலைவன். இவன் ஒரு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு கானானை எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான், போவோமே என்ற எண்ணத்தில் வந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்ட போது புறப்படுவார்கள். ஒரு எதிர்பார்ப்பு குறைகின்ற பொழுது, ஒரு சொல்லில், ஒரு செயலில் அந்த விசுவாசம் அவிசுவாசமா மாறிவிடும், நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறிவிடும். எனவே பல பாவங்களுக்கு இருதய கடினம், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, கலகம், புகார் செய்தல், பரீட்சை பார்த்தல், சோதித்தல், இவைகளுக்கெல்லாம் பெத்தாலஜி, நோய் நாடி என்னவென்றால் அவிசுவாசம்தான், அவநம்பிக்கை தான். இவன் என்னை மதிக்கவில்லை, இவன் என்னை அவமதிக்கிறான், எனக்கு விரோதமான ஒரு எதிர்மறையான மனப்பாங்கை வைத்திருக்கிறான், எனக்கு விரோதமாக கலகம் செய்கிறான், என்னுடைய சொல்லை கேட்க மாட்டேன் என்கிறான். இவைகளுக்கெல்லாம் காரணம் பெத்தாலஜி, நோய் நாடி என்னவென்றால் அவிசுவாசம்தான். ஒரு குறள் உண்டு, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். நோய் என்ன? இந்த நோய்க்கான காரணம் என்ன? இந்த நோயை குணமாக்கும் மருந்து என்ன? அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு திரும்பி போறதுக்கு காரணம், இரண்டாவது எச்சரிக்கை, உங்களுடைய அவிசுவாசம்தான். எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே தேவன் வாக்குறுதி செய்த இந்த கானானுக்குள் நுழைவதற்கு அவருடைய அவநம்பிக்கை, அவருடைய அவிசுவாசம் ஒரு பெரிய காரணமும், அதுபோல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே, கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பல வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் இப்படி பேசுவதையும் சிந்திப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவன் அன்பானவர், நாம் கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். தேவன் நமக்கு உரிமம் கொடுத்து விட்டார், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நாம் மரிப்போம் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், நாம் பரலோகத்துக்கு போவேன். தேவனுடைய கோபாக்கினை என்று ஒன்று உண்டு, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இந்த பகுதியிலே வாசித்தோம், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து வெறுத்து அருவருத்து, பாவம் தேவனுடைய கோபத்தை கிளறும். தேவன் அன்பானவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர். எப்படி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறவர் பட்சிக்கிற அக்கினி. தேவனுடைய கோபம் உண்மையானது, அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் அன்பானவர் மட்டுமல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் அந்த சந்ததியை அரோசித்தேன், அந்த தலைமுறையை நான் வெறுத்தேன், அருவருத்தேன். மக்கள் கலகம் செய்வார்கள், முறுமுறுப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணுவார்கள், உபச்சாரம் பண்ணுவார்கள், புகார் செய்வார்கள், என்னை பரீட்சை பார்ப்பார்கள், என்னை சோதிப்பார்கள், எப்போதும் என்னை இப்படி கிண்டிக் கொண்டே இருப்பார்கள், என்னை கோபமூட்டிக் கொண்டே இருப்பார்கள், எரிச்சல் படுத்திக் கொண்டே இருப்பார்கள். நான் சும்மாவே இருப்பேன்? இல்லை, தேவனுடைய கோபாக்கினை என்று உண்டு, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று உண்டு. மனிதன் கலகம் என்ற ஒரு வினை ஆற்றுகின்ற பொழுது தேவன் தம் கோபம் என்ற மறுவினை ஆற்றுகிறார். நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள தேவன் பாவத்தோடு இடைப்பட்டாக வேண்டும். மனிதன் மனம் திரும்புவதும் கீழ்ப்படிவதும் அவனுடைய பங்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று சொல்லுகிறேன், இதை நீ சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையை இவ்வளவு மிக சுருக்கமாக வைத்து விடலாம். வினை, மறுவினை, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஒன்று, நான் ஒரு வினை ஆற்றுகிறேன், எதிரில் இருப்பவர் மறுவினை ஆற்றுகிறார். அது எதிர்வினையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, மறுவினை ஆற்றுகிறார். அல்லது அவர் வினையாற்றுகிறார், நான் மறுவினை ஆற்றுகிறேன். மனிதன் வினையாற்றுகின்ற பொழுது
தேவன் மறுவினையாற்றுவார். தேவ மக்களுக்கு தெய்வீக நியாய தீர்ப்பு உண்டு. பாவம் என்பது இருதயத்தினுடைய கலகம். அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் 4 பகுதிகளாக பார்த்தோம். அதில் முதல் பகுதியை சொன்னேன், விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும். 2 பகுதி நமக்கு என்ன? ஒன்று உள்ளானது, மற்றொன்று புறம்பானது. நாம் நம்முடைய புறம்பான வெளியான நடத்தையிலே மிக கண்ணும் கருத்துமாக இருப்போம். ஆனா தேவனுடைய பார்வையிலே முதலாவது நடத்தை அல்ல. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன உடுத்த வேண்டும், நான் எங்கு போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், அதுவல்ல. முதலாவது இது நடத்தையை பொறுத்ததல்ல, வெளிப்புறமான செயல்களை பொறுத்ததல்ல. இது முதலாவது உள்ளான இருதயம் சார்ந்தது. தேவன் மேல் நான் வைத்திருக்க என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் பொறுத்தது. அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் கலகம் செய்தார்கள், அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர் எதிர்த்து பேசினார்கள். இவர்களெல்லாம் புறம்பான செயல்கள். இதற்கு ஊற்று என்ன? இதற்கு காரணம் என்ன? இதனுடைய மூலம் என்ன? இவர்கள் என்னை நம்பவில்லை, இவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. நீதிமொழியிலே ஒரு வசனம் இப்படி உண்டு, பலருக்கு தெரிந்திருக்கலாம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். என்னுடைய பொருள் என்னவென்றால், தண்ணீரை பார்க்கின்ற பொழுது என்னுடைய முகம்தான் அதில் தெரியும். அதுபோல இந்த இஸ்ரேலுடைய மக்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமோ அது போன்றதுதான் நம்முடைய இருதயமும். இல்லைங்க, அவருடைய இருதயம் வேறு, எங்களுடைய இருதயம் வேறு. விழுந்து போன மனிதனுடைய எல்லாருடைய இருதயம் ஒன்றுதான். இதுல அவருடைய இருதயம் வித்தியாசமானது, என்னுடைய இருதயம் வித்தியாசமானது. அவருடைய இருதயம் மோசமானது, என்னுடைய இருதயம் மிகவும் நல்ல இருதயம். இருதயம், மனுஷருடைய இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். எரேமியாவில் இப்படி வசனம் உண்டு, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளின் திரியங்களை சோதிக்கிறவர். புறம்பான காரியங்கள் நடத்தை அல்ல. தேவனுடைய பார்வை முதலாக இருதயம். அவர்கள் எப்பொழுதும் வலிவு போகிற இருதயம் உள்ளவர்கள். புறப்பட்டு 30 நாளிலே வலுவ ஆரம்பித்த, அலைய ஆரம்பித்த இருதயம் கானானுக்கு நுழையும் வரை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்வார், நமக்கு தெரியும். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாவ சுபாவம் உள்ளே இருக்கிறது, பாவ செயலில் இருக்கிறது. தேவனுடைய தீர்ப்பு, இவர்கள் வலிவு போகிற இருதயம் உள்ளவர்கள். கொலை வெளியே, கொலைக்கு காரணமான கோபம் உள்ளே. விபச்சாரம் வெளியே, விபச்சாரத்துக்கு காரணமான இச்சை உள்ளே. திருடுவது வெளியே, திருடுவதற்கு காரணமான பேராசை உள்ளே. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். மனிதனுடைய ஒரு குணத்தை நான் சொல்லுகிறேன், தன்னிடத்தில் இல்லாத நற்குணங்கள் இருப்பது போல் காட்டுவது மனிதனுடைய குணம். தன்னிடத்தில் இருக்கிற துர்க்குணங்கள் இல்லாதது போல் மறைப்பது மனிதனுடைய குணம். இப்படி இருதயத்தில் வலிவு போவதால் அவர்கள் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். பாவம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானது. பாவம் தேவனுக்கு கோபம் ஊட்டும், எரிச்சல் உண்டாக்கும், அவரை உசுப்பேற்றும். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தேவன் செயல்பட்டார், அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார்.
தண்ணீர் கொடுக்கிறார், மன்னா கொடுக்கிறார். இப்படி மக்கள் அங்கும் இங்குமாக தேவனுடைய செயல்களைத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் மோசே இவைகளுக்கு பின்னாக இருக்கக்கூடிய தேவனுடைய வழியை பார்க்கிறார். தேவன் சோதோம் குமோராவை அழிக்க வருகிறார். அழிக்க வருகின்ற பொழுது ஆபிரகாம் லோத்தினுடைய மனைவி பிள்ளைகளும் சோதோம் குமோராவில் இருக்கிறார்கள் பார்த்தது இவருக்கு தேவனுடைய ஒரு கோட்பாடு, தேவனுடைய வழி தெரிகிறது. அது என்ன? ஒரு நீதிமான் இருந்தால் கூட அவர் ஒரு நகரத்தை அழிக்க மாட்டார் அல்லவா? இதுதானே தேவனுடைய வழி. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இப்படி சோதோம் குமாரை மொத்தமா அழிக்க முடியும்? இது தேவனுடைய வழியை பார்ப்பது. அதுபோல இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவங்கள் செய்கிறார்கள். அப்போது ஒருமுறை சொல்லுவார், மோசே நீ தனியாக வா, இந்த மக்களை எல்லாம் நான் அழித்து விடுகிறேன். பொன் கண்குட்டி ஆராய்த்த பிறகு நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குறேன். அப்போது சொல்லுவார், இந்த மக்களை எல்லாம் இருப்பது அழித்து விடுவீர், எகிப்தியன் கேள்விப்படுவான். கேள்விப்பட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? எகிப்தை விட்டு வெளியே கூட்டிக் கொண்டு போனார், தான் வாக்குறுதி அளித்தபடி இவர்களை கானானுக்கு அழைத்துக் கொண்டு போக முடியவில்லை. எனவே அதை மறைப்பதற்காக இந்த மக்களை எல்லாம் வனாந்தரத்தில் அழித்து விட்டால் இதுவா நம்முடைய வழி? யோனாவை தேவன் நினிவேக்கு போய் நற்செய்தி அறிவிக்க சொல்வார். இவர் நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீசு கப்பல் ஏறி போய் விடுவார். எதற்காக? நான் நினிவேக்கு போவேன், நீ சொன்னபடி நற்செய்தி அறிவிப்பேன், தேவன் உங்களை அழிக்க போகிறார்னு சொல்வேன், இந்த நற்செய்தியை கேட்டு இந்த மக்கள் மனம் திரும்புவார்கள், நீரும் மனம் மாறி இந்த மக்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவீர், நான் பொய்யனா மாறி விடுவேன், உன்னுடைய வழி எனக்கு தெரியும், நான் போக மாட்டேன். இவர்கள் என்னுடைய கிரியைகளைத்தான் கண்டார்கள், என்னை பார்க்கவில்லை, என் வழிகளை பார்க்கவில்லை. இன்றும் நம்முடைய நிலைமை அதுதான். இவர் யார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தேவனுடைய செயல்களா, தேவனுடைய வழிகளா, தேவனுடைய நபரா? மக்கள் தேவனுடைய செயல்களை பார்த்தார்கள், தேவனுடைய வழிகளை பார்க்கவில்லை, தேவனுடைய நபரை பார்க்கவில்லை. இதுவும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். விசுவாச துரோகத்தின் விபரீதமான விளைவுகள் என்னவென்று பார்த்தால், பாவம் தேவனுடைய கோபத்தை கிளறுகிறது. அவர் சொல்றார், என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன். இது இந்த கோபத்திலே ஆணையிட்டேன் என்பதை நான் இப்படி புரிந்துகிறேன். இது தேவனுடைய அதிருப்தியினுடைய ஆழம், தீவிரம். போக மாட்டேன். பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விளக்கும். சொன்னார், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் நுழைவதில்லை. இந்த என்னுடைய என்பதை கவனித்துக் கொள்ளவில்லை. என் சமாதானம், என் சந்தோஷம், என் சபை என்று இந்த ஒரு குறிப்பை சொல்லி இந்த வாரம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடருவோம். அன்பிலீஃப், டிஸ்பிலீஃப், அவிசுவாசம் அல்லது அவநம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று டிஸ்பிலீஃப். அன்பிலீஃப், அவிசுவாசம் என்றால் நான் இப்படி புரிந்து கொள்கிறேன், நீங்களும் இப்படி புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முன்பு ஒன்றை விசுவாசித்தான், ஒன்றை நம்பினான், ஒருவரை விசுவாசித்தான், ஒருவரை நம்பினான். இன்று அவன் அதை விசுவாசிக்கவில்லை, அதை நம்பவில்லை, அவரை நம்பவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை, தன்னுடைய விசுவாசத்தை கைவிட்டு விட்டான். தான் முன்பு வைத்திருந்த நம்பிக்கையை அவன் இழந்து விட்டான். அவ்வளவுதான். இப்போது அவன் நியூட்ரலாக இருக்கிறான், அன்பிலீஃப். ஆனால் இந்த டிஸ்பிலீஃப் என்ன ஆகிறது என்றால், தான் முன்பு வைத்திருந்த நம்பிக்கையை விசுவாசத்தையும் இழந்ததோடு இருக்கவில்லை, தான் முன்பு வைத்திருந்த அந்த விசுவாசத்துக்கு விரோதமாகவே செயல்படுவதாகிறது. விசுவாசத்தை எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறான். இடது பக்கத்திலே ஒரு படத்தை வைத்திருக்கிறேன். நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஒரு படத்தை வைத்திருக்கிறேன். இடதுபுறமும் வலதுபுறம் இரண்டு நபர்கள். ஒருவன் அவரை கைவிட்டு விட்டு விலகி விட்டு நடக்க ஆரம்பித்து விட்டான், நடந்து போய் கொண்டிருக்கான். அவன் அவிசுவாசி, தன்னுடைய விசுவாசத்தை கைவிட்டு விட்டான். இவர் எனக்கு வேண்டாம், இவர் மேல் வைத்திருக்க விசுவாசத்தை நான் இழந்து விடுகிறேன், இது எனக்கு ஒத்து வரா, எனக்கு சரியல்ல என்று விலகுகிறான். இன்னொருவன் விலகவில்லை, தான் வைத்திருந்த விசுவாசத்தை, தான் யார் மேல் விசுவாசம் வைத்திருந்தனோ அவர் மேலே கல்லெடுத்து ஆரம்பிக்கிறான். இது டிஸ்பிலீஃப். இதுதான் விசுவாச துரோகமாக மாறியுள்ளது. இந்த அவிசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாச துரோகத்துக்கு வழிவகுக்கும்.
அந்த அவநம்பிக்கை இப்படி விசுவாச துரோகத்துக்கு வழிவகுக்கும். எப்படி என்றால், ஒரு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் ஒருவர் மேல் நம்பிக்கை இழந்து விட்டால், சரி இவர் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒதுங்கிவிட மாட்டோம். யார் மேல் நம்பிக்கை இல்லையோ அவருக்கு விரோதமாக பேசுவோம். இன்னொரு நபரிடத்தில் போய் பேசிக் கொண்டிருப்போம். இப்படி பேச ஆரம்பித்து விட்டோம் என்றாலே இந்த அன்பிலீஃப் டிஸ்பிலீஃபாக மாறிவிடுகிறது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம். நியூட்ரல் என்ற நிலைமையை தாண்டி எதிராக செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். எனவே விசுவாசத்தில் நிலைத்திருக்க இந்த எபிரேய ஆசிரியர் அவர்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய பேசுதலை கேட்பதற்கு என்ன தடைகள் என்பதை பரிசுத்தவான்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் தொடர்வோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறியத்தக்கதான இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கூடிகைகளை கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். உம்மாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். உம்மாலே பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த நீதிமான் என்ற வார்த்தைக்கு, பரிசுத்தவான் என்ற வார்த்தைக்கு, விசுவாசி என்ற வார்த்தைக்கு நாங்கள் எந்த அளவிற்கு பாத்திரராய் இருக்கிறோம் என்பதை உணரத்தக்கதாக இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இதை நாங்கள் தியானித்து, நாங்கள் எந்த நிலைமையிலே ஜீவனுள்ள தேவனோடு எந்த நிலைமையிலே உறவு கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்க சுய முயற்சியினால எங்களால ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படியாக எங்களுக்கு வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து நல்வழிப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் பொழுது, பேசும் பொழுது அவருக்கு இணங்கி செவி கொடுக்கிற உணர்வுள்ள இருதயமாக எங்கள் இருதயங்கள் மாற்றப்பட வேண்டுமாக இந்த நேரத்துல கூட நான் செபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய இருதய கடினங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருந்தாலும், ஒவ்வொரு அளவில இருந்தாலும், ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருதய கடினம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த இருதய கணிதத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் கிரிகையை மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்களாக அல்லாமல் ஆண்டவரே, உமது வழியை அறிந்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீர் எங்களை சென்று வைத்திருக்கிற அந்த பந்தயத்துல ஓடி முடிக்க, முழுமையாக அந்த ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்க உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவராக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.